மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இன்று நாட்டியச்சோலையில் சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. கடந்த பகுதியில் எல்லாம் தித்தித்தை அடவு பற்றி கற்றுண்டோம், கொஞ்சம் தியரியும் கற்றுண்டோம். தித்தித்தை அடவில் 3 அடவுகளை முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு 4 அடவுகளை கற்றுக்கிறது பகுதியில் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 4வது அடவு. இந்த அடவில் கொஞ்சம் கை மட்டும் வித்தியாசம் இருக்கும், கால் அதே தான். ஆனால் பயிற்சி மிக முக்கியம் இல்லையா? அதனால் ஒரு தடவை கால் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தனியாக கை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் சேர்த்து பார்க்க போகிறோம். என்ன எல்லாரும் ரெடியா? கற்றுக்கிறதுக்கு ரெடியா? தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தத் தத் தை 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 தக்க ததிங்கின தொம் தாம். தித்தித்தையோட 4வது அடவோட கை பார்க்க போகிறோம். தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தத் தத் தை 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 தக்க ததிங்கின தொம் தாம். இது காலையும் கையும் சேர்த்து இந்த அடவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தல்லங் குத்தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தத் தத் தை 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 தக்க ததிங்கின தொம் தாம். நம்ம 4th அடவு பார்த்தோம் இல்லையா? இதில் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் உட்காந்துட்டு கை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ ஹர்ஷினி அந்த அடவை உட்காந்து பண்ணி காமிப்பா. பார்க்கலாமா? முதல்ல சிகரஹஸ்தம் பிடிக்கணும். இந்த மாதிரி தித் சொல்லும்போது இப்படி பிடிக்கணும். முன்னாடி கை 2 கையிலையும் நீட்டி சிகரஹஸ்தத்தை கமுத்தி பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் கை 2 சைட்லையும் நீட்டி அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே அலபத்மத்தில் முடிக்கணும். ஸோ நம்ம இதுவரையும் ஹஸ்தம் பற்றி பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? இதில் என்னெல்லாம் ஹஸ்தம் யூஸ் பண்ணினோம் சொல்லுங்க பார்க்கலாம். சிகரஹஸ்தம், சிகரஹஸ்தம் ஷோல்டர் மேலே, அதுக்கப்புறம் அலபத்மம், அலபத்மத்தில் முடித்தோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ கண்ணோட எப்படி பண்ணினோம்? கை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கண்ணும் போகணும். ஸோ திருப்பி ஒரு தடவை கண்ணோட எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா? இது இது கை லெஃப்ட் தட் தட் கை தட் தட் கை தட் தட் கை. அடவை எப்படி ஆடுறோமோ அதே அளவுக்கு தாளத்துலேயும் பயிற்சி எடுத்துக்கணும். தித்தித்தை அடவை எப்படி கை தாளத்தில் போடுறது அப்படின்னு ஹர்ஷினி பண்ணி காமிக்க போகிறா. தல்லங் குத்தக்க திக்கும் தக்க ததிங்கின தொம் தித் தித் தை 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 Bird speed. தை
தித்தை 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 தக்கத்த திங்கின்ன தோம் தா. இந்த 4வது அடவு பற்றி பார்த்தோம் இல்லையா? இதோட தித்தித்தை அடவு முடியறது. ஸோ 4 அடவையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கோ. மீண்டும் அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கலாம்.